வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியா முழுவதும் பின்பற்றும் மாடலாக திராவிட மாடல் அரசு உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். தமிழ்நாட்டில் மொத்தம் 5.67 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிப்பு. மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய நமோ பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராஜாஜியின் சிலை திறந்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இந்தியா முழுவதும் பின்பற்றும் மாடலாக திராவிட மாடல் அரசு உள்ளதென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் குளிர் ஊட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம், அறநிலையத்துறை சார்பில் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அமுதம் நியாய விலை கடைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கொளத்தூரில் ரூபாய் 1,06,00,000 மதிப்பீட்டில் ஏசி பேருந்து நிறுத்தத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதேபோல் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பூங்கா, பயணியர் நிழற்குடை ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா முழுவதும் பின்பற்றும் மாடலாக திராவிட மாடல் அரசு உள்ளதென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மக்களை தேடி சென்று சேவைகளை வழங்கும் மக்கள் ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இன்னைக்கு பாக்குறீங்க, இந்தியா முழுக்க பின்பற்றக்கூடிய மாடலா நம்ம திராவிட மாடல் இருக்குன்னா, அந்த திராவிட மாடல் அரசினுடைய மாடல் தொகுதியா இருப்பது எந்த தொகுதி தெரியுமா? நம்முடைய கொளத்தூர். இது ஒரு மாடல் தொகுதியா இருக்கு. எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற தொகுதியா கொளத்தூரை இன்றைக்கு நம்ம வளர்த்து எடுத்திருக்கிறோம். ஏதோ தேர்தல் வரும்போது மட்டும் 1-2 திட்டங்களை திறந்து வைக்கல. கடந்த 5 வருஷம் பாக்குறீங்க, ஒவ்வொரு மாசமும் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். மக்களை மையப்படுத்தி மக்களை தேடி வந்து சேவைகளை வழங்குகிற மக்களாட்சியா திராவிட மாடல் பெயர் எடுத்திருக்கு. இந்த நல்லாட்சி தொடர, நம்ம கொளத்தூர் மேலும் மேலும் உயர உங்களுடைய ஆதரவு என்றும் எங்களுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வெல்வம். தமிழ்நாட்டில் மொத்தம் 5.67 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. அதன் மூலம் சுமார் 97 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டு தமிழ்நாட்டில் வாக்காளர் எண்ணிக்கை சுமார் 5.44 கோடியாக குறைந்தது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க மற்றும் திருத்தம் செய்வதற்கான அவகாசம் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம் மற்றும் திருத்தம் கோரி சுமார் 34 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த விண்ணப்பங்களை வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மூலம் சரி செய்யும் பணி நிறைவடைந்தது. தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிந்தைய வாக்காளர்கள் இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் இறுதி பட்டியல் வெளியானாலும் பெயர் சேர்க்க அல்லது திருத்தங்கள் செய்ய தற்போது கூட விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு டிசம்பர் 19 முதல் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை பெயர் சேர்க்க, திருத்தம் செய்ய அவகாசம் தரப்பட்டதாக கூறிய அவர், பெயர் சேர்க்க, நீக்க அவகாசம் தரப்பட்ட நிலையில் படிவம் 6 மூலம் 27,53,796 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வாக்காளர்கள் தங்களது பெயர்கள் வாக்காளர் இறுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை உறுதி செய்ய www.elections.gov.tn.in என்கின்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளனர். டிராஃப்ட் ரோல் வாக்காளர்களின் எண்ணிக்கைகள் ஆன் 266,63233 266,63233, பென் 277,06,332, மூன்றாம் பாலினம் 7196, மொத்தமா 543,76756. 19/12/2025 முதல் 30/1/2026 வரையிலான கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் பெறப்பட்டு ஏற்கப்பட்ட படிவங்களில் விவரங்கள். Form 6 Inclusions
27,85,195. Forms accepted 27,53,796. Other poll objections, deletions. Forms received 4,38,425. Forms accepted 4,23,172. நாட்டின் முதல் அதிவேக நமோ பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்தியாவில் ரயில் போக்குவரத்தை நவீனப்படுத்தவும் துரிதப்படுத்தவும் மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு குஜராத்தின் அகமதாபாத் பூஜ் நகரங்களுக்கு இடையே நமோ பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதன் அடுத்த கட்டமாக டெல்லியில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் வரை 82 கிலோமீட்டர் தூரத்தை இணைக்கும் நாட்டின் முதல் மண்டல அதிவேக போக்குவரத்து அமைப்பான நமோ பாரத் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். டெல்லியின் சராய் கலே கான் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 82 கிலோமீட்டர் தூரத்தில் மீரட்டில் உள்ள மோடிபுரம் ரயில் நிலையத்தை இந்த அதிவேக ரயில் சேவையின் மூலம் 55 நிமிடங்களில் சென்றடையலாம். அதாவது நமோ பாரத் விரைவு ரயிலால் அதிகபட்சமாக மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும். தற்போது முதற்கட்டமாக நமோ பாரத் ரயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுகிறது. அதே சமயம் நாட்டின் அதிவேக மெட்ரோ ரயில் சேவையான மீரட் மெட்ரோவையும் பிரதமர் மோடி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராஜாஜியின் சிலையை திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுதந்திர இந்தியாவின் முதலாவது மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் சி ராஜகோபாலாச்சாரியின் சிலையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். விடுதலை மற்றும் சுதந்திர இந்தியாவில் ராஜாஜியின் பங்களிப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் ராஜாஜி உற்சவ் என்ற பெயரில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் ராஜாஜியின் வாழ்க்கை மற்றும் பணிகள் குறித்த கண்காட்சி பிப்ரவரி 24 முதல் மார்ச் 1, 2026 வரை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற உள்ளது. வேலூரில் நடந்த தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் அதிகாரிகளில் சரிபாதி பெண்கள் உள்ளிட்ட தனது தேர்தல் வாக்குறுதிகளை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கொல்லமங்கலம் பகுதியில் தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்கேற்க QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4900 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. சேலம் நிகழ்ச்சியின் போது மயங்கி விழுந்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் வேலூர் கூட்டத்தில் நிர்வாகிகள் வசதிக்காக மேற்கூரை அமைக்கப்பட்டது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் தனது பாணியில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி தனது பேச்சை தொடங்கினார். இதனை அடுத்து அனைத்து அரசு பள்ளிகளில் பெண்களுக்கு கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம் அமைக்கப்படும் என்றும் போதை இல்லா தமிழகம் உருவாக்கப்படும் எனவும் IAS IPS பதவிகளில் சரிபாதி பெண்களுக்கு வழங்கப்படும், மலை பகுதிகளுக்கு பேருந்து வசதி அளிக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்துள்ளார். பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம் ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியா சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி அமைக்கப்படும். உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களிலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும். மாநில மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை அணுகும் முறை குறித்து மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடமாக கற்பிக்கப்படும். மதிமுகவுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக அக்கட்சியின் அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு சார்ந்த பேச்சுவார்த்தையை தொடங்கியது. இந்நிலையில் மதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மதிமுக குழுவின் அவைத்தலைவர் அர்ஜுனராஜ், பொருளாளர் செந்தில தீபன்,
மதிமுக தேர்தல் பணி செயலாளர் வி சேஷன் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுனராஜ், மதிமுகவிற்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாகவும், இந்த தேர்தலில் மதிமுக தனித்து போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார். எல்லோருக்கும் எங்களது காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடைபெற்றது. எங்களுடைய வேண்டுகோள்களையும் கோரிக்கைகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சுவார்த்தை குழுவிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் மீண்டும் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், அது முடிவில்லாதது. அதனால் தொடரும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்றோம். அது இப்போ இல்லை, நாங்கள் முடிஞ்சதுக்கு முன்னாடி அப்புறம் சொல்றோம். அது கோரிக்கை வச்சிருக்கிறோம், கேட்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரியும். இப்போ நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க, அவங்க தகவல் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு வருவோம். இன்னும் பட்டியல் கொடுக்கல, அப்படி ஒன்றும் இது இல்லை. இன்னைக்கு அந்த இதெல்லாம் வரல. சின்னம் நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியாக நிற்கும். திமுகவிடம் 5 தொகுதிகளை கேட்டுள்ளது என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கியுள்ளது. இதனிடையே முதலில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லாவுடன் திமுக தேர்தல் குழு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜவாஹிருல்லா, திமுக கூட்டணியில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 இடங்களை கேட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான் என்று கூறிய அவர், இந்த முறையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவித்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியினுடைய வெற்றிக்காக தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் அனைத்து மாவட்டங்களிலும் வியாபித்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி நிச்சயமாக பாடுபடும் என்பதை மீண்டும் உறுதியாக தெரிவித்து, சென்ற சட்டமன்ற தேர்தலிலே மனிதநேய மக்கள் கட்சி பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 100 விழுக்காடு வெற்றி பெற்றது. எனவே இந்த முறை 5 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அதிரடியாக 1440 ரூபாய் உயர்ந்து 1,18,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சேமிப்பின் அடையாளமாக திகழும் தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சாமானிய மக்கள் நகையை நினைத்து கூட பார்க்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அந்த வகையில் சனிக்கிழமையன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 260 ரூபாய் உயர்ந்து 14,680 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2,080 ரூபாய் உயர்ந்து 1,17,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து வாரத்தின் முதல் நாளான இன்றும் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 180 ரூபாய் உயர்ந்து 14,860 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,440 ரூபாய் உயர்ந்து 1,18,880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 300 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா முழுவதும் பின்பற்றும் மாடலாக திராவிட மாடல் அரசு உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். தமிழ்நாட்டில் மொத்தம் 5.67 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிப்பு. மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய நமோ பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராஜாஜியின் சிலை திறந்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.